கௌரி. இப்பதான் கௌரி அம்மனை கும்பிட்டு முடிச்சேன். கண்ணு முன்னாடி நீ வந்து நிக்கிற. ஆமா, காலையில இருந்து ஆளை காணோம். பெரிய மனுஷன் எங்க போயிட்டு வரீங்க? இங்க என் துர்காவை ஒரு ஆளு அசிங்கப்படுத்துறதா நினைச்சு என்னென்னவோ பேசிருச்சு. அதுக்கு வாயால பதில் சொல்லாம செயல்லையே காட்டிடலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தம்மா. நீ வாயால பதில் சொன்னாலே கேக்குறவங்க வாயடிச்சு போயிடுவாங்க. இதுல செயல்ல பதில் சொல்ல போறேங்கிற. என்ன ஆக போதும்? ஏன் கௌரிமா, நீதான் அடுத்தவங்க பேச்ச பெருசா எடுத்துக்க மாட்டியே, இப்ப மட்டும் என்ன புதுசா? என்ன பத்தி பேசிருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என் துர்காவை பத்தி பேசிட்டா நான் எப்படி பதில் சொல்லாம இருப்பேன்? கௌரிமா, இப்ப வரைக்கும் என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன். தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்ல உன்னோட தாய் வீட்டு சீதனமா எவ்வளவு பவுன் போடுவாங்க? என்னது இது? தாலி செயின் யாருக்கு? என் துர்காவுக்கு நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தான். இது அவளோட தாய் வீட்டு சீதனம். ஏன் துர்காக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறவங்களுக்கு என் துர்காவுக்காக நான் அப்பாவா, அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, அண்ணாவா, தம்பியா, எல்லாமுமா இந்த கௌரி இருக்கான்னு சொல்ல வேண்டாமா? அதுக்குத்தான் இந்த சீதனம்.